அருள் தந்தை அவர்கள் பல இடங்களிலே சென்று மக்களோடு மக்களாக வாழ்ந்த சமுதாயத்தின் அடித்தளத்திலே உள்ளவர்கள் உடைய மது அருந்துதல் எதற்காக என்னத்திற்காக என்ற ஒரு கேள்வியை வைத்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல போனால் உலகத்திலே ஒரு வருடத்திலே 2.6 மில்லியன் மக்கள் இந்த மது போதையினாலே இறந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் மதை யார் விரும்பி இருக்கிறார்கள், யார் ஏற்றுக்கொள்கிறார்கள்? ஒரு காலகட்டத்திலே இயேசுபிரானை அவதரிக்க பண்ணின மேரி கூட ஒரு கட்டத்திலே அந்த வைன் காணாமல் இருக்கிற போது அவர் தண்ணியை வைனாக்கி கொடுத்து இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாங்கள் வைனை எதிர்க்கவில்லை. அப்படியானால் அதை பற்றி என்ன பேசுகிறோம்? இப்படி என்று பார்க்கப்படுகிற போது நம்மளது சமுதாயத்தில் இன்று பாருங்கள், உங்களுடைய பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ ஐஸ்கிரீம் வாங்கி தாரீர்களா என்று ஆசைப்படுகிறார்கள். நீங்கள் கடைகளுக்கு கூட்டிக் கொண்டு போனால் 3 வயது பிள்ளை கூட சொல்லுகிறது, இந்த காரை மெக்டொனால்ட் பக்கம் திருப்புங்கள் என்கிறார். பிரெஞ்ச் ஃப்ரை வாங்கி சாப்பிட வேண்டும் போல இருக்கிறது ஒரு ஆசை. நீங்கள் ஒரு வளர்ப்பு நாயை வைத்துக்கொண்டு அந்த நாயை நீங்கள் ஸ்காப்ரூலே கொண்டு போனீர்கள் என்றால் அது மெக்டொனால்டுக்கு கிட போக அது கதல். காரணம் மெக்டொனால் சாப்பாடு அதுக்கு விருப்பமாக இருக்கிறது. ஆகவே இப்படி பலவிதமான விருப்பங்கள் இருப்பது தவறு அல்ல. அந்த விருப்பங்களை எப்படி கையாண்டு கொள்ள வேண்டும் என்று பார்ப்பது தான் அடுத்த கேள்வி. ஏன் மேரி அந்த தண்ணியை வைனாக எடுத்து கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கப்படுகிற போது அதற்குரிய எத்தனையோ 1000 கருத்துக்கள் இருக்கின்றன. அளவோடு எதனையும் எடுத்துக்கொள்ளலாம் என்பது ஒன்றாக இருக்கிறது. எங்களுடைய ஊரில் பாருங்கள், தாய்மார்கள் பிள்ளை பெற்றவுடனே ரகசியமாக ஒருவரை சாராய கடைக்கு அனுப்பி சாராயத்தை வாங்கி அந்த அம்மா சிரிக்கிறான். சாராயத்தை வாங்கி பின்கத வாழை கொண்டு போடா போடா என்று சொல்லி கொடுக்கிறார்கள். அங்கே அது மருந்தாக பாதிக்கப்படுகிறது. ஏன் கஞ்சா ஓபியம் மருந்தாக பாதிக்கப்படுகிறது. ஆகவே அவற்றை நாங்கள் வெறுத்து ஒதுக்கி இது ஒரு போதை பொருள் என்பது வித்தியாசமானது என்று பார்த்துவிடக் கூடாது. அப்படியான ஒரு பார்வையிலே நாங்கள் சமுதாயத்தை பார்க்க வேண்டும். போதனைகளை கேட்டு வாழ்கிறவர்கள் என்று சொன்னால் உலகத்திலே மக்களை கண்டுபிடிப்பது கடினமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இப்படியான இந்த சமுதாயத்திலே நாங்கள் எடுத்து செய்யாதே சொல்லாதே என்று சொல்லிக்கொண்டால் மக்கள் பிள்ளைகள் குறிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களை உணர வைக்க வேண்டும் என்பதுதான் ஆசிரியருடைய இந்த நூலினுடைய அடி ஆதங்கமாகும். அதாவது குறிப்பாக சொல்ல போனால் ஒரு சாதாரண மனிதன் 2 பிள்ளைகள் இருக்குன்னு பாருங்க, அங்காலே ஒரு ஹீட்டர் இருக்குன்னு பாருங்க. அந்த 2 பிள்ளையிலே ஒரு பிள்ளை போய் இந்த ஹீட்டரை தொடும். ஐயோன்ற உடனே 2வது பிள்ளை கிட்ட போகாது. மற்றொரு பிள்ளை இருக்கிறது, நான் போய் தொட்டு பார்ப்போம் என்று இருக்கும் 3வது பிள்ளை. அதே மாதிரி தான் மனிதர்களும் கூட இதனை நான் அனுபவித்து பார்ப்போம் என்று பார்க்கிற ஒரு ஆசை இருப்பது இயற்கை. அதை இல்லை a wise man learned from others experience என்ற மாதிரி பிறருடைய துன்பங்களை பார்த்து நான் தூரணிக்கிறேன் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அடுத்தது இன்னொரு ரகசியத்தை சொல்றேன் கேளுங்கள். நான் ஆப்பிரிக்காவில் இருக்கிற போது கஞ்சா மாதிரி சமுதாயத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட எங்கள் தேலை கொழுந்து மாதிரி இருக்கிறது. அது ஒரு 3 மணிக்கு இருந்து அதை குடித்து பிளேண்டியை குடிச்சு கொண்டு போனால் ஒரு 4-5 மணி போல உலகமே சுவர்க்கம் போல தெரிகிறது. அப்ப நான் அவரோடு சேர்ந்து 2 நாடுகளை அந்த சட்டப்படி அதை பாவிக்கலாம். அதை நான் எடுத்து பார்த்தேன் 3 மணிக்கு. அப்படியே போய் ஒரு 5-5:30 மணி போகிற போது பார்த்தா ஸ்வர்க்கம் மாதிரி வாழ்க்கை அனுபவிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. அப்ப அனுபவிக்காதவன் அனுபவிப்பதை பிழை என்று சொல்றது தவறு. அதற்காக நான் நீங்கள் போய் மது அருந்தி பாருங்கள் சொல்லவில்லை. அவர்களுக்கு ஒரு சுகம் இருக்கிறது. ஏன் மதுவை சமுதாயத்தில் உலகத்திலே அடித்தளத்திலே வாடுகிறவர்கள் அதையும் கொடுக்கிறார்கள்? ஏன் அமெரிக்காவிலே, இங்கிலாந்திலே, பிரான்சிலே இல்லாத அளவு ஆப்பிரிக்க நாடுகளிலே, உகண்டாவிலே, டன்சானியாவிலே, தென் அமெரிக்கா, எல் சல்வடோரிலே குடிக்கிறார்கள். கொழும்பு எடுத்துக்கொண்டால் கொழும்பிலே முற்றுவால் பக்கத்திலே சமுதாயத்தின் அடித்தளத்திலே வாழுகிற மக்களுமே குடிக்கிறார்கள். சுமையாலே, துன்பத்தாலே, துயரத்தாலே, அநியாயத்தினாலே வாடி வதங்குகிறது. மதுவை அருந்த வைக்கின்ற அந்த காரணிகளை ஒழியுங்கள்.
ஏற்றத்தாழ்வு லஞ்சம் சூழல்களை ஒழியுங்கள், மக்களுக்கு வேண்டியவற்றை கொடுங்கள். அதைத்தான் கேதுகிறான் கூட சொல்லுகிறான், நீ ஒரு சமுதாயத்தின் அடித்தளத்திலே ஒதுக்கப்பட்டவனுக்கு உதவி செய்தால் நீ எனக்கு தந்த ஒரு கடன், நான் உனக்கு ஒரு கடனாளியாக இருக்கிறேன். யோகா பத்மநாதன் இருக்கிறார்கள், பெண்ணுக்கு போய் பல இடங்களில் சமைச்சு கொடுத்தால் 5% அப்படியானவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். ஆகவேதான் நான் சொல்லிக் கொடுக்கிறேன் என்றால், இதை செய்யாது என்றால் செய்கிறவர்கள் கூட அதை செய்வதனாலே வந்திருக்கின்ற ஏற்ற தாழ்வுகள், அந்த செய்ய வைத்துக் கொண்ட அந்த நிலைப்பாடுகளை அறிந்து அதை கலைத்துக் கொண்டீர்களே, ஆனால் இவர்கள் குடித்து வரியில வர மாட்டார்கள். ஆகவே சமுதாயத்திலே அரசியலே ஏற்ற தாழ்வுகளை தணிந்து பாரபட்சங்களை விடுத்து நீதி நியாயமாக வாழுங்கள். ஆசிரியர்கள் அப்படியாக படிப்பியுங்கள். ஒரு தொழில் அதிபராக இருக்கிறவர்கள் அந்த தொழிலை நிறைவாக்கிக் கொள்ளுங்கள், தரமாக்கிக் கொள்ளுங்கள். ஆகவே தான் மதுவை மட்டும் மதுவாக பார்த்து விடாமல் ஒரு சமுதாயத்தினுடைய ஏற்ற இறக்கங்களினாலே பாதிக்கப்பட்டவர்களுடைய உளநிலையை பாருங்கள். ஏன் வளர்ந்த நாடுகளிலே மட்டும்தான் நிறைய பேர் தண்ணி அடிக்கிறார்கள். அப்ப அவர்களை தண்ணி அடிக்காமல் விட வேண்டுமானால் போதனை மட்டும் போதாது. அவர்கள் என்ன காரணத்தினாலே அடிக்கிறார்கள் என்பதை அறிந்து அதற்கு தீர்வு காண வேண்டும். ஆகவேதான் இந்த நூலை பொறுத்தவற்றிலே ஆசிரியர் ஒரு அழகான நூல், பரந்துபட்ட ஒரு தென்னைமரமோ பனைமரம், பரந்துபட்ட சமுதாயத்திலே உள்ள அனைவர்களையும் இணைத்துக் கொண்டு ஒரு பிடிய நல்ல காலம் ஒன்றிய அவருடைய பிறந்த தினத்தன்று டொரண்டோ 43 பாகை வடக்கே லட்டிடியூடிலே 79 பாகை லொஞ்சிடியூடிலே இருக்கின்ற டொரண்டோவிலே சூரிய பகவான் காலை 5:40 உரித்து இன்னும் இரவு 9 மணி 4 நிமிடம் வரைக்கும் இருந்து 16:30 மணித்தியாலம் பகலாக தந்திருக்கிறார். அவருக்கு அந்த வாழ்த்துக்களை எட்டி அந்நியே கொடுக்கிறது. அப்படியான ஒரு சிறப்பான ஃபாதர் அவர்கள் வாழ்ந்து காட்டி சமுதாயத்தின் மூல முடுக்குகளே பூங்குடு தீவிலே பிறந்தவர் மன்னாரிலே சென்று மாடியர்கள் பெரியவர்களை விட்டு அவர் சமுதாயத்தின் அடித்தளத்திலே கொற்றிலே வாடுகிறவர்கள், புலாவிலே கண்டு குடிக்கின்றவர்கள், இவர்களோடு வாழ்ந்து அந்த அனுபவங்களை பெற்று அவருடைய துன்பம் துயரங்களை இறக்கங்களை உணர்ந்ததனுடைய வெளிப்பாடு தான் இது. அவருடைய அனுபவ கொத்தாக இருக்கிறது. இந்த நூலிலே பூர்வீவை பார்க்கிறோம், நாங்கள் மன்னாரை பார்க்கிறோம், அதை கப்பாலை மட்டக்கிடப்பை கூட பார்க்கிறோம். ஆகவே இது ஒரு அனுபவ கொத்து. இதிலே உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பரம ரகசியங்கள் உள்ளதாக இருக்கிறது. ஆகவேதான் குறிப்பாக சொல்ல போனால் மது என்று சொன்னால், களவு பொய் என்று சொன்னால் நாங்கள் தனியாக அவர்களை சொல்லி குற்றம் சொல்லிவிடக் கூடாது. அதற்கு என்ன அடிப்படை காரணங்கள் இருக்கிறது? ஏன் வளர்ச்சியடைந்த இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், ஜப்பான் போன்ற நாடுகளிலே அவர்களுக்கு எத்தனையோ விதமான மது இருந்தாலும் கூட, உதாரணமாக ரஷ்யா வோட்கா என்று சொல்லி அருமையான ஒரு போதைப் பொருளை தருகிறது. ஸ்காட்ச் இருக்கிறது. அப்படியாக இருந்தும் அவர்களே அதிகம் பிடிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு வாழ்வாதாரம் சிறப்பாக அமைகிறது. ஏன் மன்னாரின் சில பகுதி, மட்டக்களப்பின் சில பகுதி, கொழும்பின் சில பகுதியில் பிடிக்கிறார் என்றால் அவர்கள் துன்ப துயரத்திலே இருந்து விடுபட்டுக் கொள்ளப்பட வேண்டும் என்பதால். ஆகவே தான் நாங்கள் சமுதாய நோக்கோடு பார்த்து சமுதாயத்தை சீராக, சிறப்பாக, செம்மையாக வாழ்வாதாரம் கொண்டு வாழ வையுங்கள். குடிப்பவர்கள் தொகை குறையும். ஆகவே வெறும் மேடை பேச்சிலே நாங்கள் குடியாதே என்று புலம்பினால் மட்டும் போதாது. அவனுடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது? அவன் தன்னுடைய பிள்ளைக்கு பர்த்டேக்கு ஒரு உடுப்பு வாங்கிக் கொள்ள முடியும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற கூலியாக்கள் இருக்கிறார்கள். நான் யாழ்ப்பாணத்தில் பார்த்தேன். யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே ஒரு சாதாரண தொழிலாளி ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை வந்து தன்னுடைய ஷர்ட்டை கலட்டி கொடுத்து அந்த தன்னுடைய பேண்ட்ஸை